வணக்கம் நண்பர்களே, நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் சாப்லிங் கலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தொட்டிகளில் விதைகளை விதைச்சிருப்போம். சில விதைகள் முளைச்சிருக்கும், சில விதைகள் முளைக்காமல் இருக்கும். அதே போல் வீட்டில் காய்கறிகளை கழுவிட்டு அந்த தண்ணியை தொட்டிகளில் ஊற்றும் போது அந்த தண்ணியோடு சேர்ந்து விழுந்த விதைகள் சில முளைச்சி தானாகவே வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி செடிகளை தனியாக எடுத்து தொட்டிகள் நடவு செய்து வளர்க்குறது எப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த க்ரோ பேக்கில் எந்த செடிகள் நடவும் இல்லை, அதே போல் விதைகள் விதைக்கவும் இல்லை. இந்த தக்காளி செடியும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் தானாகவே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி தானாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே வளர்ந்துருக்கு. அதாவது நம்ம எடுத்து நடவு பண்ணும்போது ஒரு பொசிஷனில் வச்சுருப்போம். தானாக வளரக்கூடிய பார்த்திங்கன்னா சிக்ஸாக்காகவே வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி செடிகளை தான் நாம் எடுத்து தனியாக நடவு செய்ய போகிறோம். என்றைக்குமே செடிகளை நீங்கள் எடுக்கும்போது அதோட அடி வேர் உடையாமல் பார்த்து பதனமாக எடுக்கணும். இப்போ ஒரு தக்காளி செடியை நம்ம எடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய தக்காளி செடிகளையும் நாம் ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். ரெண்டாவது தக்காளி செடியும் எடுத்தாச்சு. அடுத்த தக்காளி செடியும் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். எடுத்து வச்ச பிறகு இந்த தக்காளி செடிகளை எப்படி க்ரோ பேக்கில் நம்ம மாற்றி நடவு செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் செடி தானாகவே வளர்ந்துருக்கு. இதையும் எடுத்துடலாம். ஸோ வேர் அருந்து போகாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக அந்த செடிகளை நம்ம எடுக்கணும். ஸோ மிளகாய் செடியையும் அழகாக எடுத்துட்டோம். இந்த மிளகாய் செடியும் தானாகவே வளர்ந்தது. அது முல்லை தொட்டியில் ஓரமாக வளர்ந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இது பூத்து காய் காய்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. பிளாஸ்டிக் க்ரோ பேக்கில் அந்த செடிகளை எப்படி நடவு செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய செடிகளை பிளாஸ்டிக் க்ரோ பேக்லேயும் நடவு பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக தொட்டிலையும் நடவு பண்ணலாம். நான் ஏன் பிளாஸ்டிக் க்ரோ பேக்கில் நடவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சிறு செடிகளை நம்ம தண்ணி ஊற்றுறது எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தொட்டியில் வளர்க்கும் போது நம்ம பெரிய கேன் வச்சு தண்ணி ஊற்றுவோம். சின்ன செடிகளை சிறு தொட்டிகளில் வளர்க்கும் போது அதை கொஞ்சம் கேர் எடுக்கும்போது அந்த செடி ஈஸியாக வரும், நல்ல க்ரோத்தாக வரும். அதனால் நான் எப்போவுமே சிறு செடிகளை பிளாஸ்டிக் க்ரோ பேக்கில் நடவு பண்ணிவிட்டு அது நல்லா வளர்ந்த பிறகு தான் நான் தொட்டியில் மாற்றி நடவு பண்ணுவேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி செடியை இந்த க்ரோ பேக்கில் நடவு பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த தக்காளி செடியை இந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டோம். கொஞ்சம் பாட்டி மிக்ஸ் இதுக்கு மேலே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு செடிகளாக மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிடலாம். செடிகள் நல்ல க்ரோத்தாக வளரணும்னா பாட்டி மிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது இதில் கோகோ பீட்டு, உரம், செம்மண் 3 வீதத்தில் கலந்துருக்கணும். இப்போ 4 செடிகள், அதாவது 3 தக்காளி செடி, ஒரு மிளகாய் செடி நம்ம நடவு பண்ணியாச்சு. எப்போவுமே செடிகள் நடவு பண்ணிங்கன்னா உடனே தண்ணி தெளிக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம மாற்றி நடவு செய்த, அதாவது க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன செடிகள் தான் இந்த அளவு வளர்ந்துருக்கு. 2 வாரத்துக்கு பிறகு இந்த அளவு நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த செடிகள் இப்போ நம்ம தொட்டிகளில், பெரிய தொட்டிகளில் மாற்றி நடவு செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ சின்ன செடிகளை எப்போவுமே சின்ன சின்ன க்ரோ பேக்கு இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலு, சின்ன ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுட்டு நல்லா வளர்ந்த பிறகு திருப்பி பெரிய தொட்டியில் நடவு பண்ணுங்கள். இந்த புதினா செடி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினாவில் இருக்கக்கூடிய தண்டை எடுத்து நடவு செய்து வளர்ந்தது. 2 வாரம் ஆச்சு, நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த புதினா தண்டு நடவு செய்து 1 வாரம் தான் ஆச்சு, இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்த அந்த கார்டனிங் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.